கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம மேலே வைத்த அன்பு அவர் எப்படி காட்டினார்னா, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரா. ஆமேன். நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆமேன். பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேத வசனம் இருக்குது. பாவம் செஞ்சால் அதுக்கு தண்டனை மரணம் தான். ஆனால் அந்த தண்டனையிலேருந்து நம்மளை காப்பாற்ற அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். பாவம்னால என்னன்னு தெரியாதவர் நம்மளுக்காக பாவமாயி அந்த பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆமேன். இதிலிருந்து அவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மேலே அவர் அவ்வளோ அன்பாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆமேன். ஜீவனை கொடுத்ததுனால, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அவர் நம்ம மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்ம மேலே வைத்த அன்பை நம்மளுக்காக காட்டியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரோட அன்பை உணர்ந்து அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். ஆமேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லையா? இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்காக நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்கள் மேலே வைத்திருக்க அன்பை நீங்கள் இன்னும் உணரும்படி செய்வார். ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, எனக்கு யாருமே இல்லையே, தனியாக இருக்கேனே, என்னை சுற்றிலும் ஒருத்தரும் இல்லையேன்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? ஒரு தனிமையில் இருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், என் ஜீவனே கொடுத்து நான் உன்னை நேசிச்சிருக்கேன், நான் உன்னோடு தான் இருக்கேன், பயப்படாத, நான் கூட இருந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு வாக்கு தராரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.